லைவ்ல பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் வந்து சொல்றாரு டாப் 3 வந்து செலக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டை, அதே மாதிரி டாப் 3 வந்து ஒஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க பிஹேவியர் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோல்டு சில்வரு பிரான்ஸ் மெடல்கள் வந்து கொடுக்கணும் டாப் 3க்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்களே, ஜாக்லின், அருண், வர்ஷினி, ஜெஃப்ரி, மஞ்சூரி இவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த டாப் 14 பேரில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் தெரியுமா வந்திருக்கா? முத்துக்குமரன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. கோல்டு மெடல் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பிஹேவியர் அடிப்படையில் தான் வந்து இதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சண்டை அதில் என்ன ஜாக்லின் மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லின் தான் முத்துக்குமரனை வந்து பரிந்துரைச்சாங்க. அவர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கணும், அவர் எந்த சண்டையிலையுமே பெருசாக ஈடுபடலை, அதனால அவர் வந்து நல்ல பிஹேவியராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா 2வது இடத்துல வந்து சில்வர் வாங்கினாங்க. 3வது இடத்துல வந்து நம்ம ராயன் இருக்காப்ல, அவர் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கினார். 4வது இடத்துல வந்து ஆனந்தி, 5வது இடத்துல வந்து ரஞ்சித், 6வது இடத்துல வந்து அன்சிதா, 7வது இடத்துல வந்து விஷால், 8வது இடத்துல வந்து பவித்ரா, 9வது இடத்துல வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் சண்டை போட்டாங்களாமா, அதனால சவுண்டு வந்து 9வது இடமாமா. அதுக்கப்புறம் தீபக் வந்து 10, தர்சிகா வந்து 11, ரியா வந்து 12, சத்யா வந்து 13, ரணவ் வந்து 14. அதாவது ஒஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாவும் சத்யாவும் ரணவும், பெஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் சாச்சனா அப்புறம் ராயன், இவங்க 3 பேர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் ரியா தான் வந்து ஐயோ என்னை வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்களே, என்ன வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் வந்து செட்டிலாக இருக்க மாதிரி இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.